இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மூவியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன தெரியுமா சொன்னேன், பா என்ன படம்டா, என்ன ஒரு டெடிகேஷன் இந்த ஹீரோயின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா தாறுமாற என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அதுல வந்து கேரக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்கன்னா இதனடா கஷ்டமான வாழ்க்கை, இதை நான் சரி பண்றேன் பாரு சொல்லிட்டு உங்களுக்கு நரம்பு புடைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான உத்வேகத்தை ஏற்படுத்துங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா கடைசி அந்த மூவி நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது சாதாரணமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம்லாம் கிடையாதுங்க. அதாவது மூவியை பொறுத்த வரைக்கும் படத்துக்காக எடுத்து வைப்பாங்கல்ல, அப்படிங்கறத தவிர்த்து இதில் நடிச்ச ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, உண்மையாவே வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக உடல் எடையை குறைக்கிறதையும் தவிர்த்து அந்த கதாபாத்திரம் சந்திச்ச ஏமாற்றங்களா இருக்கட்டும், ஏற்பட்ட வழிகளா இருக்கட்டும், அதை நிவர்த்தி பண்றதுக்கு அவங்க எடுப்பாங்க பாருங்க ஒரு முடிவு. அதுதாங்க இந்த படத்துல மெயின் ட்விஸ்டா வந்து இருக்கும். செம்ம சூப்பரா இந்த மூவி எடுத்து வச்சிருப்பாங்க. படத்துடைய பேர் யோலோ. இந்த வருஷம் தான் வெளியா இருக்குது. ஆன்லைனர்லாம் வேணாம், அப்படியே படத்தை கிருப்பா பிடிச்சி உள்ளார போயிடலாமா. அதுக்கு முன்னால இந்த படம் எவ்வளவு லென்த்தா போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குது. ஓகே பாப்போம் எவ்வளவு டைம் தான் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. தோ சோஃபால படுத்திருக்காங்கல்ல, அவங்க தான் பெரிய ஒரு மாமிச மலை மாதிரி படுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு கிண்டல்லாம் பண்ணல, ஏன்னா அப்படிதான் அவங்களுடைய உடல் தோற்றம் உருவம் எல்லாமே இப்படிதான் இருக்குது. பயங்கர சோம்பேறியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, எதையாச்சும் ஒன்று வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா தூங்கணும். இது ரெண்டு தான் எங்களுடைய ஹாபியா இருந்துட்டு இருக்குது. காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுங்க. இந்த 10 வருஷத்துல அவங்க லைஃபுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அதாவது ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறதா இருக்கட்டும், ஏன் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராசரி ஸ்டோர் இருக்குது, அங்க கூட சின்னதா ஒரு பொருள் எடுத்து இடம் மாத்தி கூட வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சோம்பல் பிடிச்ச ஆள் தான் நம்ம ஹீரோயின். இதையும் தவிர்த்து இவங்க பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். அதிகமா யார் கூடயும் பேச மாட்டாங்க, ஜெல்லாக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற சர்க்கிளை வந்துட்டு அப்படியே குறைச்சிட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க இப்ப வீட்டில் இருந்துக்கின்னு எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு உடல் எடையை போட்டு இந்த மாதிரி சோம்பல் பிடிச்சி தான் வீட்டில் தெண்டமா வந்து படுத்து கிடக்குறாங்களா. அப்ப இவங்களுக்கு ஒரு வேலையை தேடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க சொந்தக்கார ஒரு பொண்ணு, அவங்களுடைய கசின் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க போல, இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோ மூலமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்களாம். அதாவது ஒரு பேட்டி மாதிரி இருப்பாங்களாம், அதை ரியாலிட்டி ஷோக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாங்கி கொடுப்பாங்களாம். ஸோ எங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கட்டப்போட சட்டை இருக்கிறாங்களா, அந்த பொண்ணு தான் அவங்க கசின் சிஸ்டரா. பின்னால இருக்கிறது யார் தெரியுமா, நம்ம ஹீரோனுடைய அக்கா. அப்படி நம்ம ஹீரோன் படுத்து கிடக்கிறத சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதாமா பொறுப்பு இல்லாம எந்த ஒரு கவலையும் இல்லாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குது, என் காலத்துக்கு அப்புறமா எப்படிதான் இவளை கரை சேர்க்க போறோம் சொல்லிட்டு, நீ தாமா எப்படியாச்சும் யார் கை காலையும் பிடிச்சி இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு, நான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க தும்மு தும்முன்ட்டு ஒரு மாதிரி நடந்து வர மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்க நடந்து வரது தான் அப்படியே பேஸ்மெண்டே அதிர்ந்து போகுது. இவங்களும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த தூக்க கலப்பல, அம்மா சாப்பிட என்னமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டயர்டாய் போய் கேட்க, இந்த சீன் பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்துகிட்டு சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா வீட்டில் அந்த அளவுக்கு போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு பிடிக்கும்னு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க காமெடியா சொல்றாங்கன்னு நினைச்சேன், இல்ல உண்மையாவே தன்னுடைய பொண்ணை பாத்துக்கிறாங்க. என்னதான் வந்துட்டு வீட்டில் அவங்க பொறுப்பு இல்லாம இருந்தாலும் பொண்ணை கவனிக்கிற விதத்தில் அவங்க அம்மா நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா என்னன்னா தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையும் தேடி வாழ்க்கையில ஒரு வழியை காமிச்சு விட்டா அவ உண்டா வேலை ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு போக்கில் போயிருவாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க அம்மா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமா நம்ம ஹீரோனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமா அவங்க கருதுறாங்க. அதனால வீட்டை விட்டு துரத்தி ஒன்னு சொல்லிட்டு அதிகமா வந்து டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒத்தே வராது. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த வேலைக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, அப்போ வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்டா அம்மா பேசணும். அப்படி பேசினா மட்டும் தான் இன்டர்வியூ வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும். பட் அவங்க வந்துட்டு உண்மையாவே தன்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அது நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஆக்சுவலா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உடல் பருமனா இருக்கிறது வந்துட்டு யாருமே அவங்க மேல பாவப்படுறது, அக்கறைப்படுறது, இது எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஞ்சி வெறுப்புல போறாங்கல்ல. அப்போ அவங்க அக்கா போய் கோவப்படுறா, உனக்காக கஷ்டப்பட்டு நானாமாவும் ஏதாச்சும் ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி நீ மெத்தனமா போலாம் எஞ்சி, நீ சொல்லு என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற, கடைசி வரைக்குமே நான் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு 3 பேர் உழைச்சு போடுவோம், அதுல தண்டமா சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டியா வச்சிட்டியான்ட்டு பயங்கரமா திட்டுறாங்கல்ல. அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஹீரோன் பயங்கரமா அக்கா கிட்ட கோவப்பட்டு அங்க இருந்து கீழே வரா. ஆக்சுவலா அவங்களுடைய வீடு மேல இருக்கும் போல, கீழே தான் அவங்களுடைய கிராசரி ஸ்டோர் இருக்குது. அப்பதான் அதை கவனிச்சுக்கிறாரு. அதுக்கு கூட மாறா அக்காவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அவங்களுடைய ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம ஹீரோன் மட்டும் தான் எந்த ஒரு வேலையும் செய்யாம இப்படி பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி காலையில கடுப்பேத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா வந்துட்டு இருக்கும் போது போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. யார்
யாரும் சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறான். காலேஜ் படிக்கும் போதே இருந்தே லவ் பண்ணிட்டு வருவாங்க போல. இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் வான்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணுக்கு வந்து கால் பண்றா. அது ஆக்சுவலா வந்துட்டு அவளுடைய நெருங்கிய தோழி போல. அவகிட்ட அதே மாதிரி வந்துட்டு நம்ம வழக்கமா சந்திக்கிற காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு கூப்பிட்டு ஃபோன் பேசி வைக்கிறா. இந்த 3 பேருமே காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி காலேஜ் டேஸ்ல தான் வந்துட்டு அவளுக்கு காதல் ஏற்பட்டு ஒரு பையனை இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு வரா. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, பயங்கரமான ஒரு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோனுடைய நெருங்கிய தோழியா இருக்கிறாள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலே அவளும் இவனும் இப்போ ஒரு தப்பான உறவு முறையில இருந்துகிட்டு இருக்காங்க. இவளுக்கு தெரியாம எத்தனை நாளா இந்த மாதிரியான தப்பான உறவுல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி 2 பேரையும் அட் டைம்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால ஏதோ நம்ம மேட்டர் தான் தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு 2 பேருமே பயந்து போறாங்க. எப்படி சொல்லி சமாளிக்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசும்போது அப்போ ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், எல்லா தப்பையும் நான் ஏன் மேலதான் சொல்லிட்டு ஏத்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப கன்சீவா இருக்கிறாளாம். அவங்க மேரேஜ் கூட பண்ணிக்க போறாங்களாம். இதை பத்தி அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது கூட தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டையும் மனசு விட்டு பேசி கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்து 3 பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. வீட்டு எப்படி சண்டை போட்டதை பத்தியும் இப்படி கோவத்துல வந்ததை பத்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, ஓஹோ அதுக்காக தான் கூப்பிட்டியா, நாங்க வேற ஏதோ நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி இதை பத்தி இவரை சொல்லிதான் ஆகணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்படின்ட்டு டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருந்தான். இந்த மாதிரி நானும் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், முன்ன மாதிரி எனக்கு உன் மேல அந்த ஃபீல் இல்லவே இல்லை, நம்மளும் அதிகமா இப்போ மீட் பண்ணிக்கிட்டது கிடையாதுங்கிறதுனால எங்க 2 பேருக்கு இடையில காதல் ஏற்பட்டுருச்சு, இப்போ அவ கன்சீவா இருக்கிறா, நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்ட்டு சொன்னதுதான் போதும் சுக்குநூறா உடஞ்சு போயிருந்தா. பாவம் அப்படியே ஒரு மாதிரி ஏற்கனவே வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி தான் ஆறுதல் படுத்துறதுக்காக வந்திருப்பா. ஆனா இங்க வந்து இப்படி தலையில தூக்கி இடிய போட்டுத்தோம். இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம 2 பேரும் எவ்வளவு நாடகம் நடிச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம உண்மை நினைச்சு ஒரு பொய்யான உலகத்துல வாழ்ந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே மனசு உடைஞ்சு வார இவங்க கிட்ட அந்த பொண்ணு இனிமே காயப்படுத்துற மாதிரி, வர சண்டே தான் நாங்க மேரேஜ் வச்சிருக்கிறோம், கண்டிப்பா நீ தான் எனக்கு துணைப்பெண்ணா வந்து நிக்கணும், ஒருவேளை நீ வரலன்னா நான் தான் ஏதோ உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க, நீ வந்துதான் என் பேரை வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றா. இது எப்படி இருக்கும் பாத்தீங்களா, உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆனா பட் நம்ம ஹீரோன் அப்படியே தாங்கிக்கிட்டு அங்கிருந்து எதுவுமே சொல்லாம வெளியே வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பா அக்காக்கும் இவளுக்கும் பிரச்சனை வரும், கண்டிப்பா இப்போதைக்கு போக முடியாது அப்படின்ட்டு யோசிக்கும் போது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பசங்களாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கால, ஓகே புண்பட்ட மனதை பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு ஆத்துவோன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறா. வீட்டுக்கு போனாதான் சண்டைன்னு சொல்லிட்டு இங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம்னு சொல்லிட்டு வந்தா. பட் இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருட்டுற வரைக்குமே பாத்தீங்கன்னா அங்கனக்குள்ளாரே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு ஊரை சுத்தி கடைசியா போல் தடிச்சதும் தான் வீட்டுக்கே போறப்பல. இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா காரி இருக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோனுக்காக அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. சோ அக்காக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த குட்டி பொண்ணு கிட்ட செல்லம் ஆண்டி எஞ்சிட்டாங்களான்னு போய் பாரு, இப்படி அவங்களுக்கு ஆசையா நான் சிக்கன் சமைச்சு வச்சிருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு வந்து சொன்னதும் அம்மா கேட்கறாங்க, என்னடி இது என்னைக்கு இல்லாதனாலா தங்கச்சி மேல அப்படி ஒரு பாசம் அப்படின்னு வந்து கேட்டதும், என்னம்மா நீங்க தங்கச்சி மேல எனக்கு பாசம் இல்லாம இல்லையா, இல்லையே உனக்கு அவ மேல பாசம் இருந்ததை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, என்ன விஷயம் சொல்லிட்டு அம்மா கேட்டதும், இல்லம்மா நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன வந்துட்டு இந்த மாதிரியான ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அங்க இருந்து நம்ம பாப்பாவுக்கு ஸ்கூல் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்லாமா, ஸோ அதனால பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம பாட்டி அவளுக்காக எழுதி வச்ச அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலா எங்களுடைய பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க போல, அதனால அவங்க சாகிறதுக்கு முன்னால அவங்க பேர்ல இருந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஹீரோனுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. அந்த அப்பார்ட்மெண்ட்டை இப்போ என் பேருக்கு மாற்ற சொல்ல, பாப்பா ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அந்த அப்பார்ட்மெண்ட் சொல்லும்போது, அப்போ எதிரி எழுதி வாங்கணும், கொஞ்ச நாள் இருக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி தரேன்னு சொல்லு, கண்டிப்பா ஓகேன்னு தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா எழுதி வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அதனால தான் கேட்கிறேன், நீ தான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்ட்டு அம்மா போய் பேசுறாங்க. பாப்பாவுடைய ஸ்கூலுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டை அக்காவுடைய பேருக்கு மாற்ற முடியுமாமா அப்படின்ட்டு வந்து கேட்டதும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம ஓகே பாப்பாவுடைய ஸ்கூலுக்காக தானே நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் இவ அக்காவை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படிதான் இவளும் தனியா குழந்தையோட போய் அங்க இருக்க போறாலும் தெரியல. ஒரு பக்கம் புருஷன் இல்லாம குழந்தை குட்டியோட அவ போய் அங்க இருக்க போறா, இன்னொரு பக்கம் நீ இப்படி இருக்கிற, உங்க 2 பேரையும் நான் இப்படி தான் கரை சேர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லும் போதுதான் நமக்கே ஒரு விஷயம் புரிய வருது.
அக்காவுடைய லட்சணம் என்னங்கிறத பத்தி ஆக்சுவலா வந்துட்டு அவங்க அக்கா இருக்கிறாங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலே இன்னொருத்தங்க கூட தப்பா பழகி குழந்தை உண்டாகி அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கிறா. அந்த உண்மை கல்யாணம் பண்ணவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அக்காவை அடிச்சு துரத்தி விட்டான். அதுக்கப்புறம் வயிற்றுல குழந்தையோட வந்த இவங்கள அப்பா அம்மா தான் பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ அதனால பிறந்த குழந்தை தான் அந்த குட்டி பொண்ணா. ஸோ இப்படி தன்னுடைய பொண்ணு வாழாவட்டியா இருக்கிறது நினைச்சு அவங்களும் வந்து புலம்பி தள்ளுறாங்களா. அப்போ வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை நான் பண்றது தான் பெரிய குத்தம் சொல்லி குத்தி காமிச்சுப்பா, அவ பண்ணதை மட்டும் சொன்னா அப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது. பேசாம காதலிச்சும் கூட இருந்துட்டு போயிருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னால அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி புலம்புனா என்னமா அர்த்தம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது அக்காவுக்கு சுருன்னு கோவம் வந்துருது. இப்படி அடுத்தவங்க உழைப்புல சாப்பிட்றதுக்கு நான் பண்ண தப்பு எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருதா. இந்த மாதிரி வாய் வச்சுக்கிட்டு இருந்தா எங்கேயும் உன்னால வாழ முடியாது அப்படின்ட்டு இவங்க பதிலுக்கு சொல்ல, அதுக்கு அவ பதிலுக்கு ஒன்று சொல்ல, மாத்தி மாத்தி வாய் சண்டை போகுதா. அதுல அக்கா ஒரு ஸ்டெப் போயிட்டு என்ன சொல்லியிருந்தானா, இந்த மாதிரி உன் மூஞ்சிக்கும் உடம்பு சைஸுக்கும் உன் கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டே ஒரு நாள் விட்டு போயிடுவான் பாரு அப்படின்னு சொன்னது தான் இவளுக்கு சுருன்னு மண்ணில பிடிச்சிருதுங்க. ஏற்கனவே அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு மனசுல ஒரு கஷ்டம் இருக்குது. அதுல அக்கா இந்த மாதிரி சொன்னதும் கோத்துல டேபிள் தூக்கி பொட்டி போட ரெண்டு பேருமே கை கலப்பாகி அடிச்சு பொண்டுக்கிறாங்களா. அப்புறம் அம்மா தான் ரெண்டு பேரையும் போட்டு வெளுத்து வாங்கி சண்டையை தடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளவு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ கூட அம்மா தடுக்கவே இல்லை. ஏன்னா அப்படியாச்சும் தனியாக இருந்து அவளே பார்த்துக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுருந்தாங்க. ஒரு முடிவு எடுத்து வந்துட்டோம், சரி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வீடை போய் பார்த்தா அங்கே வந்துட்டு இவன் நினைக்கிறத விட அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அவகிட்ட அவ்வளோ பணம் இல்லை. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆக்சுவலாக அவங்க அம்மா இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணுக்கு கை செலவுக்கு பணம் தேவைப்படும், எப்படினாலுமே இந்த மாதிரி வீடு பார்த்து இருக்கிறதா இருந்தா அட்வான்ஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அவ அக்கௌண்ட்ல ஒரு 30,000 ரூபாய் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை வச்சு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்லயே வந்து தங்கிக்கிறா. சரி வீடெல்லாம் பார்த்தாச்சு, கண்டிப்பா ஒரு வேலை தேடணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கடையிலுமே ஏறி இறங்கி கேட்கிறா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. அங்க இருக்கிற ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பொம்பளை கிராக்கி, இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த கடையில வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறா. ஆக்சுவலா அந்த கடையில ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த கடையில எப்படிலாம் நடந்துக்கணும், எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முதலாளி இருக்கிறானே பயங்கர பொம்பளை சோக்கு பூச்சவன், அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் கூட மாறா இருந்து எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து உறுதுணையாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போக ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடையில வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க ஓனர் அவங்க கடையிலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி என்னுடைய கார்ல சிகரெட்ஸ் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு வந்து கார் கீயை கொடுத்து ஓடுறான். இவளும் போயிட்டு காரை திறந்து சிகரெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறா. அப்போ அந்த காருக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா செவுத்தோரமா ஒருத்தன் ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கிறான். இவன் காருக்குள்ள இருக்கிறது வந்துட்டு அவனுக்கு தெரியல, பட் இவன் வெளியே நிக்கிறான்ல, இவன் வந்துட்டு பார்த்ததும் ஐயோ நம்ம இருக்கிறதா பார்த்தா அவனுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கீழே குனிஞ்சிருந்தா. ஆனா என்ன ஆகுதுன்னா தெரியாதனமா லைட் சுவிட்சில் பட்டு லைட் ஆன் ஆகிடுது. அப்படி ஒண்ணு கிடைக்கும் போது திடீர்னு லைட் அடிச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல, அந்த மாதிரி கூச்சப்பட்டு அந்த பக்கமா திரும்புறான். ஆனா அப்போ இவன் என்ன பண்றானா, ஐயோ நம்ம லைட்டா தெரியாதனமா அப்படி ஆன் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்றாளா. அது எப்படின்னு அவளுக்கு தெரியல. அப்ப வெளியே ஒண்ணு கிடைக்கிற இவனுக்கு வந்துட்டு யாரோ வேணும்னே காருக்குள்ள இருந்துட்டு அடிச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க, நம்மள கிண்டல் அடிக்கிறாங்க கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இவன் நேரா போயிட்டு இந்த மாதிரி ஒண்ணு கடிச்சிட்டு தெரியுது இல்ல, அப்ப எதுக்கு கார் லைட்ஸ் ஆன் பண்ற, நீ ஒரு பொம்பளை தானே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா திட்டுக்கிறான். உடனே பாருங்க சார் நான் வேணும்னே அடிக்கல, எனக்கு இந்த காரை பத்தி எதுவுமே தெரியாது, நான் தெரியாதனமா இந்த பட்டனை அழுத்தி விட்டேன், அது லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க இதை ஆஃப் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டு வந்து கேட்டதும் அவன் என்ன பண்றானா, ஆக்சுவலா அவன் தான் படத்தோட ஹீரோ, அவன் பேர் வந்துட்டு சொன்னாலும் மனசுல நிக்காது, அதனால படத்துக்காக ஜான் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பேரும் சொல்லவே இல்லைல்ல, அவங்க பேர் நம்ம லிசின்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு படத்துல கூட இதை சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி இவ வேணுமனே பண்ண நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றானா பத்தாக்குறைக்கு வந்துட்டு இருக்கிற லைட்ஸ் இந்த இண்டிகேட்டர் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு போய்தான். இப்போ நீனே போய் ஓனர் கிட்ட சொல்லி இதை ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அங்க இருந்து கடுப்புல இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருந்தான். பாவம் நம்ம ஹீரோன் அப்படியே அப்பாவையா பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அவனுடைய க்ளோஸ் வந்துட்டு அங்கனுக்குள்ளார இருக்குது, அதை விட்டு போயிட்டான் போல. அப்பதான் நமக்கே தெரியுது அவன் ஒரு பாக்ஸர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இங்கனுக்குள்ளார தான் அந்த பாக்ஸிங் கிளப் இருக்குது, அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸ் எடுத்து வச்சு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அவனை தேடி போய் கொடுக்கறதுக்காக போறான். அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த மாதிரி பாக்ஸிங் கிளவுஸோட போய் நிக்கிறல்ல, அப்ப ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு, பா சாமி நல்ல வேலையே இந்த மாசத்துல ஒரு பொண்ணு வந்து சேர வந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சு, மேம் உங்க பேர் என்ன மேம், நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க, நாங்க இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம், ஆஃபர்ல இந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறோம் சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்கிறாளா. ஐயோ நான் இங்க வந்துட்டு ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் வரலங்க, ஒருத்தங்க இந்த மாதிரி கிளவுஸ் வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க கிளவுஸை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, ஓகே அப்படிங்களா யாருடைய கிளவுஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எனக்கு பேர்லாம் யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தாருன்னு சில அடையாளங்கள் சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்டதும் அங்க இருந்து வாரானா, இந்தாங்க உங்க கிளவுஸ் நேற்று அங்கேயே விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததும், நல்ல வேலைங்க நான் வேற தொலைச்சிட்டேன்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டேன், ஏன்னா அந்த கிளவுஸ் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தானது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன்.
யோசிக்கிறான். அப்ப கூட அந்த பொண்ணு விடவே இல்ல. டே உனக்கு தெரிஞ்ச பொண்ணாடா இது, சொல்லி நம்ம கிளப்ல சேர வைடா. மேம் இங்க பாருங்க, நீங்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நாங்க வந்துட்டு ஆஃபர் பண்றேன், நீங்க விருப்பம் இருந்தா சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது ஹீரோன் வந்துட்டு ரொம்ப தயங்குறாங்களா. உங்களுக்கு பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் உங்களை ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன், அதுல எல்லா அப்டேட்டும் வரும், நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் விருப்பம் இருந்தா வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளப்புக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது போல, அதுல சேர்த்து விடுறாங்க. அப்புறமா இவளும் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது சேர்த்து விட்டு அந்த குரூப்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இது வரைக்கும் சொல்லிட்டு குரூப்னா என்னன்னே இவளுக்கு தெரியாது, ஏன்னா அவளுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுல்ல. அதனால அந்த குரூப்பை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது கைப்பட்டு தெரியாதனமா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தா. ஐயோ தெரியாதனமா அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கிறா. அப்படி இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இவன் வேலை பார்க்குற அந்த பாக்ஸிங் கிளப்பை வந்து காமிக்கிறாங்க. அங்க இவனுடைய பாஸ் வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாரு. அதுல குறிப்பா நம்ம ஹீரோ பிடிச்சி தான் மானா மடங்க திட்டுறாப்ல. ஏன்னா இந்த பாக்ஸிங் கிளப்பை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பாக்ஸரா இருக்கிறாங்கல்ல, இந்த பாக்ஸர் எல்லாருமே அவங்களுக்கான ட்ரெயினியை வந்து புடிச்சு வைக்கணும். அதுல நம்ம ஹீரோ மட்டும் தான் ரொம்ப வேர்ஸ்ட், அவனுக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயினி யாருமே கிடையாது, சும்மா தண்டமா தான் இங்கனக்குள்ளார வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து புடிச்சு மாங்கன்னு திட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹேண்ட்ஸப் பாய் இருக்கிறாங்க. அவன் எக்கச்சக்கமா பொண்ணுங்களை உஷார் பண்ணி அவனுக்கு கீழே நிறைய ட்ரெயினிங் வச்சிருக்கான். அதனால அவனுக்கு கொஞ்சம் அந்த கிளப்ல நல்ல மவுஸ், அதாவது அந்த பாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவனை பெருமையாகவும் மற்ற பாக்ஸர் எல்லாம் கொஞ்சம் சிறுமையாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு டெக்ஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கிறியா, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இது முன்ன பின்ன பழகவும் இல்லை பேசவும் இல்லை, சாதாரண ஒரு டெக்ஸ்ட் அனுப்பணும், திடீர்னு மீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கறானேன்ட்டு குழம்பி போயிட்டு இதை பத்தி கூட வேலை பார்க்குற அந்த அக்கா கிட்ட வந்து சொல்றாளா. அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு திடீர்னு இப்படி பார்த்த உடனே வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறானா, ஒன்னு அவன் அந்த பாக்ஸிங் கிளப்ல மெம்பர்ஷிப்பா சேர்றதுக்காக கூப்பிடணும், அப்படி இல்லைன்னா உன்னை யூஸ் பண்றதுக்காக அவன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களா. அவளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. ஆமால அந்த கிளப்ல ஆள் பிடிக்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறானா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நல்ல இலகன மனசாச்சு இல்ல, இப்படி யாராச்சும் ஒருத்தங்க வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, அதுவும் இப்படி இருக்கிற நம்மளை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் அவளுக்குள்ளார இருக்குது, நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. ஓகே போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கிறாப்ல. அப்படி இந்த பக்கமா கட் பண்ணா அந்த பாக்ஸிங் கிளப்ல தான் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுடைய ஃப்ரெண்ட் பேர் வந்துட்டு ஜோசப். இந்த பாக்ஸிங் கிளப்லயே வந்துட்டு ரொம்பவும் நல்லவனா அது இந்த ஜோசப் தான். ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, நாளைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடத்த போறாங்களாம் இந்த கிளப்ல இருந்து. அதுல எக்கச்சக்கமான மக்கள் திரளுவாங்க. அதுல வந்துட்டு ஆளுக்கு இந்த பாக்ஸர்லாம் போயிட்டு அவங்களுக்கான ட்ரெயினியை வந்து மெம்பர்ஷிப் பிடிக்கணும், அது ஒரு டார்கெட்டா வந்து வச்சிருக்காங்க போல. அதை பத்தி கடுப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலா இங்க சேர வந்ததே பாக்ஸிங் ஒரு பேஷனா வச்சு அதுல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனா பட் இந்த கிளப்போடைய பாஸ் வந்துட்டு இந்த ட்ரீம் ஃபியூச்சர் இதெல்லாம் கொஞ்சம் ஓரத்துல வச்சுட்டு அதை விட மெம்பர்ஷிப் சேர்க்கணும், அதன் மூலமா நல்லா வருமானம் பார்க்கணும், ஈட்டணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு நோக்கமா இருந்துட்டு வருது. ஸோ அதை பத்தி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு இவங்களுக்கான யூனிஃபார்ம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஃபிளாஷியா அப்படியே பலன்ட்டு யூனிஃபார்மா எடுத்து வச்சிருப்பானுங்க போல. பாஸ் இதை லேடி வேணா போட்டுக்கலாம், பட் எப்படி ஜென்ஸ்லாம் வந்துட்டு போட்டு நிக்க முடியும், ஒரு மாதிரி கூச்சமா இருக்காதா அப்படின்ட்டு போய் கேட்கறானா. ஓகோ உனக்கு இந்த டிஷர்ட் போடுறதுல தான் கூச்சமா இருக்குது, இந்த மெம்பர்ஷிப் சேர்க்கறதுல சேர்க்காம இருக்கிறது, என்கிட்ட திட்டு வாங்குறது, இதெல்லாம் உனக்கு வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். முதல்ல மெம்பர்ஷிப் பிடிக்கிற வழியை பாடுறா, அப்புறம் என்கிட்ட வந்து பேசவா அப்படின்னு இந்த மாதிரி திட்டி விட்டுருந்தாரு. இங்க மறுநாள் நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக ஒரு பார்க் கூப்பிட்டு இருந்தால, அங்க இவனுக்காக முன்கூட்டியே வந்து அப்படி கியூட்டா நம்ம ஹீரோன் வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இவன் பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் டிஷர்ட் மேல ஒரு ஜாக்கெட்டை போட்டு அதை மறைச்சிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலா அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு தான் இவன் வந்து கூப்பிட்டு வரான். அப்பதான் இவளும் பாக்குறா, அந்த அக்கா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவன் மெம்பர்ஷிப்காக சேர்த்துக்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ அதுக்காகலாம் கூப்பிடவே இல்லை. இவ்வளவு மாதிரி தாங்க அவனுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஸோ அதான் பார்த்ததுமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கிறான். ஆனா பட் இவ வந்துட்டு உண்மையிலே நம்மள மெம்பர்ஷிப்புக்காக தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைச்சு ஓப்பனா மனசுல உள்ளதை சொல்லிடுதா. இந்த மாதிரி என் கூட வேலை பார்க்குற அக்கா சொன்னாங்க, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க நம்மளை வெளியே கூப்பிட்டா ஒன்னு நம்மளை யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளால அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நீ வேற, நான் அவனை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்காகலாம் கூப்பிடல, நானே இப்போ இந்த வேலை எப்படா விடலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க, ஆளை சேர்க்கணும், ஆளை பிடிக்கணும், ஆட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், பிடிக்காத எவனாலுமே உள்ள எடுத்துட்டு வந்து பாக்ஸிங் கத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் பாக்ஸிங் சூஸ் பண்ணதுக்கு காரணமே இன்டர்நேஷனல் அளவுல இல்லைனாலுமே நேஷனல் அளவுக்காச்சும் போகணும்னு சொல்லி தான். ஆனா இவங்க கொடுக்குற குடைச்சலை பார்த்தா எப்பா இந்த பாக்ஸிங் எல்லாம் விட்டுட்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் போகணும் போல, அப்படிதான் நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பாக்ஸிங் மேல இருக்கிற அந்த பேஷனை பத்தி சொல்லும்போது ஒன்னு நம்மளை வற்புறுத்தி அதில் சேர்த்துக்க வைக்கிறதுக்காக அவன் கூப்பிடலங்கிறது தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு. இன்னொன்று அந்த பாக்ஸிங் மேல எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத அந்த பேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குதா. ஐயோ பாவம்னு சொல்லிட்டு என்ன
பண்றானா, அவன் ஜாக்கெட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விடுறான். பழகுன ஒரு நாளே இவ்வளவு பாசமா நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே நம்ம ஹீரோ இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. அது மட்டும் இல்லாம வரும்போதே ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் அந்த அக்கா சொல்லி நம்ம வந்தோம். ஆனா பட் இப்படி டோட்டலா மாறி போயிருக்கிறான், ரொம்பவும் ஜெனியூனா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. ஆனா ஆக்சுவலா ஜாக்கெட் எதுக்கு தெரியுமா அவளுக்கு கழட்டி போட்டான்? அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கன்னா இவன் போட்டிருக்கிற அந்த பிங்க் டிஷர்ட் மேல அந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கான்ல, தூரமா இருந்து இவனுடைய பாஸ் பார்த்துட்டு டே யூனிஃபார்மா கொடுத்தா அதுக்கு மேல ஜாக்கெட்டா போட்டு வருவா அப்படின்ட்டு அங்கிருந்து சைக்கிளை கழட்டி ஓரமா வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஆளு அதை தூக்கி நைஸா அவன் மேல போடுற மாதிரி காமிச்சிருப்பான். ஆனா பட் பழகின ஒரு நாளை இந்த மாதிரி அக்கறையா நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் மேல இவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு அவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளப்ல ட்ரெயினியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா அவனுடைய பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினியாவது புடிச்சா மட்டும்தான் கிளப்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு வார்ன் பண்ணிருப்பான். ஸோ அதனால அவனுடைய நலனுக்காக இவன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா, அவனுக்காக மட்டும் தான், மற்றபடி எதுக்காகவும் கிடையாது. ஏன்னா பாக்ஸிங் பத்தி இவளுக்கு பேசிக்கே தெரியாது. இதுல இப்படி ஓவர் வெயிட்டா வர இருக்கிறாளா, இவளுக்கு எப்படா ட்ரெயின் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவனே தவிச்சு போயிருந்தான். அந்த அளவுக்கு தான் பயங்கரமான ஒர்க் அவுட்லாம் பண்ண வைக்கிறான். அதே நேரம் அந்த கிளப்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பாய் ஒருத்தன் கோச்சர் உண்டல்ல, அவனை பாருங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம பொண்ணுங்களை அப்படியே தொட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா ஹாப்பியா ஏதோ சுற்றுலா வந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இந்த மாதிரி அவன் அழகா இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்குமே இவனை பிடிச்சி போய் தான் இதுல வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்குமே மற்றபடி பாக்ஸிங்ல எந்த ஒரு பேஷனோ சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஆர்வமும் கிடையாது. அதனால அவன் ஜாலியா இருக்கிறான், இவன் நம்ம ஹீரோனை வச்சு போராடுறான். அப்ப இந்த கிளப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணுங்க, ஒன் சைட வந்து லவ் பண்றா போல. ஆனா தன்னுடைய காதல் பத்தி அவங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்பவும் பயமா இருக்குது, தயக்கமாவும் இருக்குது. அப்படிங்கறதுனால ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி அவனுடைய கிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காதலை வெளிப்படுத்துற மாதிரி துண்டு சீட்ல ஒன்னு எழுதி வைக்க, ஆக்சுவலா நம்ம ஹீரோ அதை எடுத்து படிப்பான்னு சொல்லிட்டு, ஆனா பட் நம்ம ஹீரோ அந்த துண்டு சீட்டை பார்க்காமலே கிளவுஸோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்து இதை போட்டு பாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்ப அவ கை விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு துண்டு சீட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் படிச்சா அந்த ரிசப்ஷன் பொண்ணு நம்ம ஹீரோ மேல உள்ள ஆசையில எழுதின துண்டு சீட்டை இவ எப்படி எடுத்துக்கிறானா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ தான் இவளுக்காக வந்து எழுதி வச்சதை நினைச்சு அப்படி எடுத்து ரொம்ப ஹாப்பி ஆயிருந்தா. அப்படி பார்த்தா அப்போ இவளுக்குமே அவன் மேல காதல் இருக்குது போல, ஆனா அவனுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இவன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அங்க இருக்கிற அந்த ஹேண்ட்ஸ் அப் பாய் பாக்ஸருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மேட்ச் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது அவங்க கிளப்ல இருந்து அந்த மேட்ச்ல அந்த ஹேண்ட்ஸம் பாய்க்கு வந்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க நல்லா என்கரேஜ் பண்ணி ஷேர் பண்றாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மட்டும் தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறா. அவன் ஒவ்வொரு டைம் அடி வாங்கும் போது இவ கையை முறுக்கிறத வச்சு பார்க்கும்போது இவளுக்குள்ளாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாக்ஸிங் வந்துருச்சு அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். ஆனா பட் அந்த ஹேண்ட்ஸம் பாய் தான் வின்னர்னு சொல்லிட்டு பாஸ் வந்து அறிவிப்பாரு. ஆக்சுவலா அது எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்ததான் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கான மேட்ச்ல வந்துட்டு இவன் போய் கலந்துக்கிட்டா கண்டிப்பா எக்கச்சக்கமான பொண்ணுங்க நம்ம கிளப்ல வந்து மெம்பர்ஷிப்பா சேர்ந்துப்பாங்க, அதன் மூலமா நல்ல வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பாஸ் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்ல. இது நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு பெருசா காயப்படுத்தல, ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. அப்படியே மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே இவ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனும் குடிக்கிறான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு பாட்டிலா காலி பண்ணிட்டே இருக்கிறான். இவளும் போதும் எதுக்காக குடிக்கிறீங்க, ஒருவேளை மேட்ச் தோத்ததுனால உங்களுக்கு எதுவும் வருத்தமான்னு சொல்லி கேட்டாலும் சேச்சே அப்பெல்லாம் கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு, என்ன ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன வருத்தம், அவன் என்ன ஆச்சு கோல்டு மெடல் வின் பண்ணா கூட நான் கவலைப்பட மாட்டேன், அந்த அளவுக்கு நான் பெருமை தான் படுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறானா. பாட்டில் காலியாக ஓவர் போதை ஆகுது. போதை ஆனதுக்கு அப்புறமா சொல்றா பாருங்க, எப்பறம் அவன் என்ன அடிச்சு வின் பண்ண முடியும், நான் தான் நல்லா பாக்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன், ஆனா அவன் என் பாஸ் இருக்கிறானே அவனுக்கு ஒரு நாள் இருக்குது என்ன அடிச்ச அந்த பொம்பளை காட்சி பிடிச்சவனுக்கு ஒரு நாள் ரிங்ல இருக்குது வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு போதையில் பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை மிஞ்சின போதையாயிருச்சு. இவளை வந்துட்டு ஓகே ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கை தங்களா பிடிச்சி இவ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருத்தாளா. அப்படி தள்ளாடி தான் வரானா. அப்போ ஓவர் போதையா இருக்கிற இவன் என்ன பண்றானா, அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிருந்தான். அவ்வளவுதான், அந்த நாள் இரவு ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரே பெட்ல இருக்கிறத பார்த்தது தான் தெரியுது. ஓஹோ நம்ம இங்க தான் வந்திருக்கிறோமான்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்பதான் போதையை தெரிஞ்சு போயிருது. இவளும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால அவனுக்காக டீ எல்லாம் போட்டு கொடுக்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துகிட்டு இருக்கிறானா. அப்ப என்ன சொல்றானா, இந்த மாதிரி நேத்து அந்த மேட்ச்ல தோத்ததால என்னால அடுத்த லெவல் மேட்ச் காம்படிஷன்ல வந்து கலந்துக்க முடியாது, இனிமேல் அங்க போய் வேலை பார்க்கறது எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல, நான் இனிமேல் அங்க போக போறது கிடையாது, சோ என்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்க இருக்குது, அதை எடுத்துட்டு வந்துரு, இனிமேல் உனக்கு ட்ரெயினரா ஜோசப் இருப்பான், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், இனிமேல் நீ அவங்ககிட்டயே வந்து கோச்சிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கவான்னு சொல்லிட்டு கேட்கறானா. இதுக்கு வரும் பாருங்க சிரிப்பு, கண்டிப்பா மாட்டேன்னா சொல்லுவா. ஏன்னா ரொம்பவே இவனை பிடிச்சி போயிடுச்சா. அது மட்டும் இல்லாம நெருக்கத்திலே அடுத்த கட்டம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்கும், ஒரு புருஷன் மொட்டாட்டி மாதிரி லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஒரு எல்லையில்லா சந்தோஷம். அதோட வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த ஹேண்ட்ஸம் பாயை போய் பாக்குறா. நம்ம ஹீரோ அடிச்சு ஜெயிச்சு தானே இவன் அடுத்த கட்ட மேட்சுக்கு போறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வயசு இருக்குது, ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி வருஷம், இதுக்கப்புறம் அவனால மேட்ச்ல ஆடவே முடியாது,
ரிட்டையர் ஆயிருவான். சோ அதனால அவங்கிட்ட போயிட்டு ஒரு ரெக்யூஸ்டா கேக்குறா, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இனிமேல் நடக்கக்கூடிய அந்த மேட்ச்ல இருந்து நீ விலகி தயவு செஞ்சு ஜானுக்கு மட்டும் விட்டு கூடான்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சி கேட்கிற மாதிரி கேட்கிறா. அவனும் யோசிக்கிறான். ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறானா, நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம வின் பண்ணா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஒருவேளை தோத்துட்டா அப்புறம் 3 மாசமோ 6 மாசத்துலயோ வரும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் தவிர்த்து இவனுக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். சோ 50,000 ரூபாய் நீ அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் வேலைக்கு ஜான் கிட்ட இந்த மேட்சை கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு வந்து டீல போட ஓகேன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவ சேர்த்து வச்ச மொத்த பணமான ஒரு 30,000 ஃபர்ஸ்ட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட போயிட்டு எனக்கு அட்வான்ஸா சேலரியை கொடுங்க, அதாவது அடுத்த மாச சம்பளத்தை எனக்கு இப்பவே கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நிக்கிறா. எந்த ஓனர் தான் அப்படி கொடுப்பான்? உங்களுக்கு எல்லாம் ஒரு மாச சம்பளம் பெண்டிங் வச்சு தான் நானே சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ அட்வான்ஸா வந்து கேட்டுட்டு இருக்கிறியான்ட்டு பயங்கரமா காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு இருக்கிறான். சோ நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ புடிச்சு போனதுனால அவனுக்காக கஷ்டப்பட்டு இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி அவன் விளையாடணுங்கிற ஒரு ஆசையில இவ்வளவு வந்துட்டு முயற்சி பண்ணுவான்ல. சோ உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோன் பொறுத்த வரைக்கும் அவ்வளவா யாருக்கூடயும் பேசிக்க மாட்டா. ஒருவேளை அவளுக்கு யாரையாச்சும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எது வேணாலும் இறங்கி செய்வா அப்படிங்கிறது தான் அவருடைய கேரக்டருடைய சித்தாந்தமே. சோ கடைசியா எப்படியோ பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த ஹேண்ட்ஸம் பாய்க்கு மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த பையன் அன்னைக்கு நடந்த மேட்ச்ல நல்லா நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அதனால நான் விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல இருந்து விலகி போயிட்டான். இப்போ அந்த மேட்ச் வந்துட்டு என் கைக்கு வந்துச்சு, அதாவது அடுத்தடுத்த காம்படிஷன் வந்துட்டு நான் தான் கலந்துக்க போறேன், நான் ரொம்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறேன், இன்னைக்கு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இந்த வாய்ப்பு கிடைச்சது நம்மளால தான் அப்படிங்கறத எதுவுமே சொல்லிக்காம அவன் போக்கிலே அவன் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா ஆஃப் டே லீவ் போட்டு இன்னைக்கு நைட்டு விதவிதமா சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, இவளே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வகை வகையா சமைச்சு வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த எறா, ஃபிஷ், சிக்கன் சொல்லிட்டு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துருந்தா. இன்னைக்கு மொத்த சமையல் திறமையை வெளிக்காட்டி நம்ம ஆள் இன்னைக்கு அஸ்தி போடுறோம் அப்படின்ட்டு இவளை பார்த்து பார்த்து குக் பண்றாப்ல. அவங்க குக் பண்றதை பாக்குறப்பவே நமக்கே வயித்துல கியா முயான்ட்டு பசியை தூண்டுற மாதிரி இருக்கும். அப்படியே அருமையா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கட் பண்ணா ஒருத்தர் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பாரு. இப்பதான் வகை வகையா சமைச்சாங்க, அதுக்குள்ள ஃபுட் டெலிவரி அப்படின்ட்டு பார்த்தா அவங்க சமைச்சது எல்லாம் கரிச்சு தீச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் மொத்தமா நாஸ்தியாகி போயிடுச்சு. போறப்போ கீழே டஸ்ட்பின்ல போட்டு போக முடியுமான்ட்டு அந்த டெலிவரி பண்ணவர்கிட்ட கேட்கும்போது அவர் பார்த்து முழிப்பாரு. ஓஹோ, இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் நீங்களா மாத்து அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு போவாரு. அப்படி இந்த பக்கமா கிளப்ல ஹீரோவும் ஜோசப் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தால அந்த மேட்சுக்கான வெயிட்டை வந்து குறைச்சிட்டான் போல. அதை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷத்துல இருப்பாங்க. அண்ட் கூடவே இதை பத்தி இவகிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து சொல்லி அவளை கூட தூக்கி சுத்துவான். அப்போ அவன் ரொம்ப சந்தோஷத்துல சிரிப்பா பாருங்க. இந்த மாதிரி சிரிச்சலாம் அவ பல வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கூட இருக்கும் போதெல்லாம் ஏதோ புதுவிதமா ஃபீல் பண்ணிக்கிறான். அப்படி டோட்டலா சொல்ல போனா அவ ஃபேமிலியை மறந்துட்டா. இந்த வாழ்க்கை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்குறான். அப்படியே வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா அழகா போயிட்டு இருக்கும் போது தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து அவன் விளையாடுறதா இருக்க மேட்ச்ல வந்து தோக்கணும், இந்த மேட்ச்ல நீங்க தோக்குற பட்சத்துல என்னுடைய பையன் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போவான் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் லஞ்சமா தாரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. வெளிப்பக்கமா இருந்து நம்ம ஹீரோன் கேட்டுட்டு உள்ள வரும்போது அவர் அப்படி கிராஸ் பண்ணி போறாரு. இதை நம்ம ஹீரோன் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அவன் வந்துட்டு அந்த பணத்தை வாங்க மாட்டான், மேட்சை தான் பிளே பண்ணுவான்னு சொல்லிட்டு இவளும் கூட யோசிக்கிறா. ஆனா பட் அவன் அப்படியே உல்டாவா வந்து என்ன சொல்றானா, இதுதான் என்னுடைய கடைசி மேட்ச், இந்த மேட்சுக்கு அப்புறம் என்னால பாக்ஸிங்ல நிலைக்க முடியாது, இதன் மூலமா என்னால சம்பாதிக்கவும் முடியாது, சோ அதனால அந்த 4 லட்சத்தையும் நான் வாங்கி இந்த மேட்ச்ல தோக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஆக்சுவலா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா இவன் அந்த மேட்ச்ல போய் சேரணும்னு சொல்லிட்டு இவ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த ஹேண்ட்ஸம் பாய்க்கெல்லாம் கொடுத்துருப்பா. ஆனா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்ல. இவன் ஜஸ்ட் இப்ப இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்து நான் அந்த மேட்ச்ல தோக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்ல. அப்ப இவன் வந்துட்டு பாக்ஸிங் தானே உங்களுடைய பேஷன் ட்ரீம் சொன்னீங்க, ஆனா பணத்துக்காக இப்படி பண்ண போறோம்னு சொல்றீங்க, உங்களுடைய ஆம்பிஷனே ஸ்டேட் லெவல்ல போயிட்டாச்சும் மேட்ச்ல ஆடணும் அப்படிங்கிறது தானே, அதுக்காச்சும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இவன் பயங்கரமா திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தான். ஆக்சுவலா அந்த 4 லட்சத்துக்கும் அவன் ஆசைப்பட்டான், தோத்து போயிடும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்ப இவ போயிட்டு இந்த மாதிரி இதுதானே அவங்களுடைய ட்ரீம் சொல்லும்போது அவனுக்கு டென்ஷன் ஆயிருது. இந்த ஒரு சில பேர்லாம் பாத்திருக்கீங்களா, அவங்க எடுக்கிற முடிவு வந்து தப்பா இருக்கும், ஆனா அதுக்காக ஆசைப்பட்டு அவங்க அதுதான் வேணும்னு சொல்லிட்டு பிடியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு இதை பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல எரிஞ்சு விடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் இப்ப இவன் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிறான். இது என்னுடைய கடைசி மேட்ச், இந்த மேட்ச்ல நான் தோத்தாலும் கூட எனக்கு இந்த பணத்தை பார்க்க முடியாது, ஒருவேளை இந்த பணத்தை நான் வாங்கலாம் கூட ரெஃபரி வாங்கி அந்த மேட்சை எனக்கு அகைன்ஸ்டா பண்ணிடுவான். சோ இந்த பணத்தை நான் வாங்க தான் போறேன், என்னுடைய ட்ரீம் க்ரீம் சொல்லிட்டு எதையும் போட்டு என்ன குழப்ப வச்சுக்கிறாத, முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தான். ஓகே நீங்க இப்போதைக்கு பொறுமையா இருங்க, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, எது வீடா, ஏதோ நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துற மாதிரி, இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி, நம்ம வீட்டுல போய் சால்வா பேசிக்கலாம் சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறானா. ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க. ஏன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, இதுதான் தன்னுடைய வாழ்க்கை, இவங்க கூட தான் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் பிக்சிங்ல போயிட்டாங்க. பட் இந்த மாதிரி இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தம் சொல்லிட்டு திட்டி விட்டுருதானா, அப்படியே உடஞ்சு போயிட்டு அவங்க வெளியே
நிப்பாங்க பாருங்க, பாக்குறப்போ அவ்வளோ பாவமா ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். மறுநாள் அவன் தோக்க போறதா சொன்ன அந்த மேட்ச் நடக்குது. சொன்ன மாதிரி அவனும் மேட்ச்ல தோத்து போறான். ரொம்பவும் கஷ்டமாயிருது. இவன் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு சொல்லி தான் இது வரைக்குமே கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே தூக்கி அவனுக்கு கொடுத்து அவன் அந்த மேட்ச்ல இருந்து விலக வச்சிருப்பா. ஆனா பட் இவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி இந்த மேட்ச்ல தோத்து போனது நம்மளுக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம் வரும். உனக்காக தாண்டா அதை பண்ண அப்படின்னு நம்ம போய் கோவத்துல சொல்லுவோம்ல. நான் பட் அவ பாட்டுக்க 10-1-11 லைஃப்ல காயப்படுத்திட்டு போனவங்கள ஒருத்தங்களா நினைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே சோகமா வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப கடையில உட்காந்து இவ பாஸ் இருக்கனால ஓவரா சரக்க போட்டுட்டு இருக்கிறான். அண்ட் கூடவே கம்பெனிக்கு உட்காந்து குடின்னு சொல்லும் போது இருக்கிற கோவத்துல இவளும் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறா. குடிச்சதுக்கு அப்புறமா அவன் பாத்தீங்கன்னா இவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். சோ இவன் தான் ஏற்கனவே பொம்பளை கிராக்கின்னு தெரியும்ல. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒன்னு உருவா பாருங்க அவன் மூஞ்சில புளிர்னு மூஞ்சி அப்படியே பழுத்து வீங்கி போயிடும். சோ இந்த மாதிரி அடிச்சதுனால வேலையை விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானா. அப்ப ஸ்டேஷன்ல பேசி இவளை கூப்பிடுறதுக்காக யார் வாரானா, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தமே இவருடைய கசின் சிஸ்டர் அவ தான் போல. அவ தான் கையெழுத்து போட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூப்பிட்டு வரா. ஆக்சுவலா இவ வீட்டை விட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா பல முறை அந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிறதுக்காக இவ வந்து போன் அடிச்சிருப்பா. ஆனா பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுல விருப்பமே இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எடுக்காம இருந்திருப்பா. ஆனா அப்படி நம்ம காலை அவாய்ட் பண்ணி கூட நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீட்டுல இருக்கிற அக்காவோ யாரோ கூட வரல, இவ தான் முதல்ல நமக்கு வந்து உதவி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல வந்து இவ கலந்துக்கிட்டா அவளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா. சோ அதை பத்தியும் அவ சொன்னதுக்கு அப்புறமா ஓகே இப்ப நான் வேலை இல்லாம தான் இருக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில வேணா நான் கலந்துக்கிறேன், ஆனா பட் எல்லாரும் முன்னால எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றா. அதை பத்தி நீ எதுவுமே கவலைப்படாத, ஆடியன்ஸுக்கு தெரியாம நாங்க ஒரு இயர்போன் கொடுப்போம், அது வழியா நான் உனக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருப்பேன், நீ அதுபடி பேசினாலே போதும்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசி அந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்க வைக்கிறாங்க. சோ நம்ம கூட பாக்குறோம்ல இந்த விஜய் டிவி, சன் டிவி, அப்புறம் இந்த சி தமிழ் தொலைக்காட்சிகள் எல்லாம் ரியாலிட்டி ஷோ நடக்கல, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுல நம்ம ஹீரோன் போய் முன்னால நிக்கிறாங்க, அவங்க காதுல ஒரு இயர்போன் இருக்குது. பின்னால பேக் ஸ்டேஜ்ல இருந்து கசின் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஆங்கர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க எதுக்காக காலேஜ் முடிச்சு 10 வருஷமா நீங்க வேலைக்கு போகல, என்ன காரணம் அப்படின்னு வந்துட்டு கேள்வி கேட்கிறானா. அப்போ இவளே வந்துட்டு இவளை பத்தி வந்து சொல்றா. ஆக்சுவலா எதுக்காக நம்ம ஹீரோயின் இத்தனை நாளா வீட்லயே கதின்னு சொல்லி கிடந்திருக்காங்க தெரியுமா, யார் கூடயும் பேசிக்காம ஜெல்லாய்க்காம அவங்களுடைய சர்க்கிளை குறைச்சி. அதுக்கு காரணமே பல இடங்கள்ல அவங்க ஏமாற்றங்களை சந்திச்சது தானா. ஏன்னா காலேஜ்ல அவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்களாம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம லைஃப்ல இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் ஒரு இன்ட்ரோவேர்ட்டா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, யார் கூடயும் பேசிக்காம ஜெல்லாய்க்காம. ஆனா அப்படி இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டான தன்னுடைய தோழியும் காதலிஸ்ட் வந்த தன்னுடைய காதலனும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இவ லைஃப்ல வந்து எல்லாருமே காயப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க போல. சோ அதனால தான் நான் எந்த ஒரு வேலைக்கும் போகல, வீட்டிலே இருந்தேன்ட்டு சொல்லும்போது இந்த ஷோவை ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, அப்படியான ஒரு ஜட்ஜ் ஒரு லேடி வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு பொய்ன்னு தோணுது, அது எப்படி எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணு நல்ல விதமா பழகிக்குமா, லைஃப்ல வரவங்களாம் ஹர்ட் பண்ணிட்டு போவாங்களா, அதுக்காக வேலைக்கு போகாம இந்த பொண்ணு இருக்குமா, சிரிப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றது பொய்மா, நான் ஒரு சைக்காலஜி டாக்டர், நீ உண்மையை சொல்லு, எதுக்காக வந்து வேலைக்கு போகாம இருந்த அப்படின்ட்டு இந்த ஷோக்காக வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து கேட்கறாங்க. ஆக்சுவலா இவ சொன்னதுதான் உண்மை, ஆனா இந்த மாதிரி அந்த லேடி வந்து கொஸ்டின் பண்றாங்கல்ல, இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் அவங்க நம்பறதா இல்ல, அப்ப என்னதான் நம்ம சொல்றது அப்படின்ட்டு இவ யோசிக்கும் போது பின்னால இருந்து அந்த கசின் பொண்ணு இருக்கிறாள் அவ வந்து எடுத்து கொடுக்குறா. எனக்கு வேலை பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப சோம்பேறியா இருந்தேன், இதுதான் உண்மைன்னு சொல்லு, அப்பதான் நீ சொல்றது யதார்த்தமா இருக்கும், அப்ப நம்பி உனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு பின்னால இருந்து எடுத்து சொல்ல அதே மாதிரி சொல்லிருந்தாளா. அப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா இவளை கலாய்க்கிறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் தண்ட சோறு தான், தண்டமா தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்போ ஆங்கர் பண்றவன் ஓகே அமைதியா இருங்க, இவங்க வீட்டுல போய் எடுத்த இன்டர்வியூ பார்க்கலாமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமே அந்த இன்டர்வியூ வந்து பிளே பண்றாங்க. அதுல இந்த ஷோ கிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேசினதை அப்படியே எடிட் பண்ணி அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிருது. ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அக்காவை தான் அங்க இருந்து நம்ம ஹீரோன் திட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா பட் இந்த ஷோ வந்துட்டு பயங்கர வைரலா போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு இங்க நம்ம ஹீரோனை கெட்ட பேர் ஆக்கியிருந்தாங்க. இதனால பயங்கரமா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இவளை பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மாவெல்லாம் திட்டுற பொண்ணு எப்படிதான் ஒழுங்கா வேலை பாப்பா, இவளுக்கெல்லாம் அறிவு இல்ல, அது இல்ல இது இல்ல என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி பேசவே இல்லை, அப்படி எடிட் பண்ணிட்டாங்கன்ட்டு பாவம் அப்படி எதுவுமே சொல்ல முடியாம தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாள். அவங்க திட்டுறத பார்த்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருதா. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்த அவ அப்படி கண்ணாடி முன்னால நின்னு கத்திரி ஒரு மாதிரி அழுவா பாருங்க. நமக்கு அப்படியே மனசை விட்டுருங்க. அப்ப இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது பாக்ஸிங் மேட்ச்க்கான ஒரு ஆட் போஸ்டர் அவளை அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்துட்டு நேரா அந்த கிளப்போடைய பாஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நானுமே மேட்ச்ல கலந்துக்கணும், ஏன்னா மேட்ச்ல சேர்த்துக்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் எந்த மேட்ச்ல நீ கலந்துக்க முடியும், எடுத்த கவுத்தன்னு சொல்லிட்டு நீ மேட்ச்ல போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, மூஞ்ச அடிச்சு அந்தர் பண்ணி கொலகுலன்னு ஆகிடுவாங்க, முதல்ல உடம்ப குறைக்கணும், அதை பண்றதுக்கே உனக்கு 3-4 வருஷம் ஆகிருமே அப்படின்னு சொல்லும்போது 6 மாசத்துல நான் குறைச்சு காமிக்கிறேன், என்ன மேட்ச்ல நீங்க சேர்த்துப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷத்துல வந்து கேட்கிறா. ஒரு செகண்ட் அந்த பாஸ் ஸ்டன்
டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த பொண்ணு இவ்வளவு வேகத்துல இருக்கிறாளேன்ட்டு சரி நீ மெம்பர்ஷிப் பண்ணி சேர்ந்துக்கோ, கண்டிப்பா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல அவள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இப்படி ஜோசப் கூப்பிட்டு பொண்ணு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு வேகத்துல வந்து மேட்ச்ல கலந்துக்கிறேன்னு சொல்லுது, ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுத்து சேர்த்துக்கோ, எப்படினாலும் அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கிவ் அப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாஸ் டிசைட் பண்ண முடியும்? ஒன்னு பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது ஒரு ஆர்வத்துல வந்திருக்குன்னா அதை நம்ம ட்ரிகர் பண்ணி என்கேஜ் பண்ணி அதை பண்ண வைக்கணும். நான் கண்டிப்பா பண்ண வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது சரிடா என்னமோ நீ பார்த்து அந்த பொண்ணை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாஸே சொல்லிடுதாப்ல. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணி எப்படியாச்சும் பாக்ஸிங் மேட்ச்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு முழுக்க காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில சந்திச்ச அவமானங்களும் ஏமாற்றங்களும் வலிகளும் தான். அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே வழி இந்த பாக்ஸிங் தான். இந்த பாக்ஸிங்கால மட்டும்தான் நம்மளுடைய வலிகள் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு பித்து புடிச்சு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க ஜாகிங் ஓடுவாங்கல்ல, அதை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? சூப்பர் ஸ்டார் படத்துல ஒன்று வருமே, சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்பா இருக்கும் அந்த சீனை பார்க்கும்போது. ஏன்னா நைட்டு பகல்னு சொல்லிட்டு பார்க்காம ஜாகிங் போடுறதா இருக்கட்டும், ட்ரைனிங் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும் சொல்லிட்டு தன்னுடைய முழு கடின உழைப்பையுமே போட்டு இந்த மூவிக்காக அந்த ஹீரோன் இருக்கிறாங்கல்ல, உண்மையாவே அவங்களுடைய வெயிட்டை வந்து 50 கிலோ வந்து குறைக்கிறாங்க. 50 கிலோ, அதுவும் 7-8 மாசம் தான் எங்க இருக்குது? அப்ப எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எவ்வளவு கடின உழைப்பை அவங்க வந்து கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ அது படத்துக்காக பண்ணியிருந்தாங்க. சோ இந்த கேரக்டர் வைஸ்ல வச்சு பார்க்கும்போது அந்த பாக்ஸிங்ல முழு ஈடுபாடை கொடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்காக நம்ம ஹீரோன் வந்து செலக்ட் ஆகிறா. இப்படி உடம்ப செம ஃபிட்டா வச்சுக்கிட்டு இப்பதாங்க அவங்க அப்பாவே வந்து பார்க்க போறா. அப்பா பார்த்ததும் மிரண்டு போயிட்டாரு, யாருமா நீ அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. அப்பா நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவரே எப்படி மெர்சலா இருந்தாரு, என் பொண்ணா நீ நம்பவே முடியல அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உடம்பை வருத்தி ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா உடம்பை மட்டும் வருத்தல, மனதளவுல ஏற்பட்ட காயங்களையும் வாழ்க்கையில இது வரைக்கும் மற்றவங்களால சந்திச்ச அந்த ஏமாற்றங்களையும் வலிகளையும் ஒரு பாடமா வச்சு மனசை திடப்படுத்துறாங்க. அப்படியே ஒரு புதிய மனசியா மாறி போறாங்க. இந்த மாற்றத்துக்கு முழுக்க அவங்களுடைய எஃபோர்ட் இருந்தாலும் அதுக்கு உறுதுணையா இருந்தது நம்ம ஜோசப் மட்டும் தான் சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு அதி பயங்கரமான எஃபோர்ட் கொடுத்து ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணதுனால இவங்க பாஸே வந்துட்டு மிரண்டு போயிருந்தாரு. சோ அதனால இவங்க வந்துட்டு ஒரு மேட்ச்ல வந்து செலக்ட் பண்றாங்க. அதுவும் எப்படிப்பட்ட மேட்ச்ல வந்துட்டு இவங்களை சேர்த்துக்கிறாங்க தெரியுமா? இன்டர்நேஷனல் அளவுல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் கூட வந்துட்டு இவங்களை ஒப்பிட்டு மேட்சுக்கு வந்து சேர்க்கிறாங்க. இது நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான மேட்ச். ஏன்னா அவங்க இந்த மாதிரி லோக்கல்ல தான் விளையாண்டுருக்காங்களே தவிர பெரிய மேட்ச்லாம் விளையாண்டதே கிடையாது. இப்ப மோத போற அந்த பொண்ணு இருக்குல்ல, எக்கச்சக்கமா இன்டர்நேஷனல் அளவுல வந்து விளையாண்டுருப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நிகரா இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு தான் அந்த மேட்ச்ல விளையாடுறதா இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இப்ப வேற வழி இல்லாம இந்த கிளப்ல இருந்து ஒரு பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் கொடுத்த இந்த மிகப்பெரிய இம்பாக்டா ஒரு நம்பிக்கையா வச்சு இப்ப நம்ம கோச்சும் பாஸ் வந்துட்டு அவளை அந்த மேட்சுக்கு செலக்ட் பண்றாங்க. இது நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் பயங்கர கடினமா இருக்கும். இதுல அவளால வின் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஆனா எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கிறா. இப்ப அப்படி கட் பண்ணா அவங்க கடை இருக்குல்ல, அங்க தேவையான வேலைகள்லாம் நம்ம ஹீரோயினை வந்து பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னால இந்த கடையில சின்னதா ஒரு வேலை கூட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எப்பவுமே குறைகரையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இப்ப டோட்டலா மாறி போனதையும் இப்படி வேலைலாம் பொறுப்பா பாக்குறதையும் பார்த்துட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூலி வேலை பார்க்குற ஒருத்தன் இந்த மாதிரி மூடி காமிச்சு எனக்கு ஃப்ரீ பாட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கான். ஸோ இப்படி மூடியை கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஃப்ரீயா பாட்டில் கொடுப்பாங்க போல, கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு. அப்படி காமிச்சதை இதை பார்த்துட்டு மேல அப்படி முகத்தை பார்த்தா யாருன்னு பாருங்க, நம்ம ஹீரோ தான். அவனும் அப்படி சாதாரணமா பாக்குறானா, யாரா இது எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அப்படியே மறண்டே போயிருந்தான். என்னண்டு இப்படி மாறி போயிட்ட அப்படின்ட்டு அவனுக்கு ஆச்சரியமா போயிருது, நம்பவே முடியல. அப்ப நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமாவும் கூட நீ தொடர்ந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தியா, அதான் இப்படி ஆளைய மாறி போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமா நீங்க போனதுக்கு அப்புறமா நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். இப்படி எனக்கு ஜோசப் ப்ரோ தான் வந்து எல்லாமே கத்து கொடுத்தாரு, உறுதுணையா இருந்தாருன்னு சொல்லும்போது அவனு சொல்றான், இந்த மாதிரி உன் பேச்சை கேட்டு நான் கண்டிப்பா அந்த பணத்தை வாங்காம அந்த மேட்சை நல்லபடியா விளாண்டுருந்தா இப்ப நான் இந்த மாதிரி கொத்தனிமையா இந்த வெட்ட வெயில்ல இப்படி வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாம் பணம் ஆசை தான், அதுக்கு ஆசைப்பட்டு மொத்த பணத்தையும் வாங்கி அப்படியே செலவு பண்ணிட்டு இப்போ வழி இல்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு அவன் சோகத்தை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப கூட வேலை பார்க்கறவரு, டே உன சூப்பர்வைசர் தேடுறான்டா, உட்காந்து பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டதும் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து எஞ்சி போயிட்டான். எப்படி நம்ம லைஃப் தடம் புரண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குல்ல. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவன் தான் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஓகே எவனும் எப்படி போறான், எப்படி இருந்துட்டு போறான், இறக்கப்பட்டு பட்டதெல்லாம் போதுடா சாமி அப்படின்ட்டு அங்கிருந்து பாக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு முனைப்போட அவங்க மேட்சுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. சும்மா தாறுமாற அதுக்காக வந்து பயங்கர ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா இவங்க ஆட போற மேட்ச் இருக்குல்ல, பயங்கர டஃப்பான மேட்ச். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்க தாக்கு பிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாத்தியமா வந்து பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கடினமான மேட்ச். அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது மேட்டர் இல்ல, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க முடியுதா அதுதான் விஷயமே. சோ இத மைண்ட்ல வச்சுதான் அதுக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நல்லாவே ஸ்லிம்மா ஃபிட்டா அழகாவே இருக்கிறாங்கல்ல. அப்படி ஜாகிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துட்டு
சேர்ந்தாப்புல கை கோத்தாப்புல நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இவருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாக்குறான், யாரா இந்த பொண்ணு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா இவ்வளவு அழகா இருக்கிறாளே அப்படின்னு பின்னால திரும்பி பார்த்துட்டு போறானா. உனக்கு அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் எங்கேயோ பார்த்த மாதிரி தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் சத்தம் போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறா. சோ இப்படி அழகு இல்லாம இருக்க போய் தானே இப்படி விட்டு போனா இவன். இப்ப அவனே வந்து நம்ம ஹீரோனை ரசிக்கிற அளவுக்கு மாறி போயிருக்கிறாள்ல. அது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்து கேர் பண்றதுக்கு கூட அவளுக்கு டைம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா அவளுடைய ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சோ இப்படியே கொஞ்ச நாள் ட்ரைனிங் போயிட்டு இருக்க நம்ம எதிர்பார்த்த அந்த மேட்ச் வருது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து கிளம்பி வருவாங்க பாருங்க. அவ்வளோ கெத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நடந்து வரும்போது சைட்ல அந்த மிரர்ல அவங்களுடைய பழைய தோற்றத்தை அவங்களே சந்திக்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் வச்சிருப்பாங்க. அது அப்படியே ஒரு கூஸ் பம்பா இருக்குங்க. அவங்களே வந்து தோல் தட்டி சொல்லிக்கிற மாதிரி ரொம்பவும் பெருமைப்பட்டு அங்க இருந்து நடந்து வந்து இப்ப ரிங்குலார வராங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆப்போசிட் பொண்ணு செம்ம ப்ரொஃபஷனல் போல. ஹீரோன் ஒரு அடி கொடுத்தா அந்த பொண்ணு 10 அடி திரும்ப கொடுக்குது. அதனால பயங்கரமா நம்ம ஹீரோன் தான் போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சொல்ல போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை போட்டு தும்சம் பண்ணிருந்தா. ஆனா இருந்தாலுமே தன்னுடைய நம்பிக்கையை விடல. என்னால முடியும் அப்படின்ட்டு செகண்ட் ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கான்பிடன்டோட அவளை அடிக்க போறா. அப்பவும் கூட பாருங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோனை போட்டு தும்சம் பண்ண மாதிரி அடிச்சு துவைச்சிருந்தா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதோட மேட்ச் க்ளோஸ். அந்த பொண்ணு தான் வெட்டின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோன் சோர்ந்து போகவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியும் மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போயிருக்குது. அப்போ கூட வந்து என்னால முடியும், அடுத்த ரவுண்ட்ல நான் அந்த பொண்ணை அடிச்சு காலி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வெறி அவங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்குது. கோச்சும் அந்த பாஸ் கூட சொல்றாங்க, அந்த பொண்ணு ரொம்ப ப்ரொஃபஷனல்மா, நம்மளால முடியாது, இந்த ரவுண்டோட முடிச்சுக்கலாம், போதும் வா கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாலும் என்னால முடியாது, நீங்க எப்படி சொல்லலாம், என்னால முடியும், நான் அந்த பொண்ணை அடிச்சு காலி பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வெறியோட போறாங்க. இந்த மேட்ச் ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணாவது ரவுண்ட்ல நம்ம ஹீரோன் கண்டிப்பா தாக்கு முடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல தான் தனக்குள்ள இருக்கிற மொத்த வெறியை இறக்கி அந்த பொண்ணுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு செகண்ட்ல குனிஞ்சு போயிட்டு அந்த பொண்ணுக்கு மூஞ்சில ஒண்ணு பஞ்சு வைப்பாங்க பாருங்க. அப்படி ஸ்லோமோல காட்டும் போது பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணு அடி வாங்கினதுல அப்படி கீழே பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. அவ்வளவுதான், மூணாவது ரவுண்ட்ல நம்ம ஹீரோன் மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே வியப்பா பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலா அந்த ஆப்போசிட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கீழே விழுந்தது மட்டும் இல்லாம எஞ்சி அப்படி திரும்ப வந்து நம்ம ஹீரோன் மூஞ்சிலே ஒண்ணு குத்து விட, ஏற்கனவே பலத்த அடி வாங்கி டேமேஜ்ல இருக்கிறாளா, அதுல இந்த அடியும் ரொம்பவும் வேகமா போர்ஸா வந்து அடிச்சதுனால பேலன்ஸ் கிடைக்காம பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. அப்படி விழுந்து கிடக்கும் போது அவரால் எந்திக்கவே முடியல. அப்பதான் ஒரு நிமிஷம் தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் காயப்படுத்திட்டு போனாங்க அப்படிங்கறது நினைச்சு பாக்குறா. இந்த சீன் உண்மையிலேயே நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நினைச்சு பார்த்தா கண்டிப்பா உங்களை ட்ரிகர் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இவங்க அக்கா வந்துட்டு இவ கூட சண்டை போடுவாள்ல, வீட்டை விட்டு கிளம்பும் போது கீழே வரைக்கும் வந்து இவ என்ன பண்ணுவான்னா அகைன் மேல போயிட்டு அந்த பத்திரத்துல சைன் போட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை தன்னுடைய அக்கா பேருக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறமா தாங்க அங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பா. அப்புறம் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் தன்னுடைய காதலனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறதாவும், இப்படி கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும், அதுவும் மனப்பேனா நீ தான் எனக்கு பக்கத்துல வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு வேற அந்த பொண்ணு கேட்டிருப்பாங்கல்ல. இவ கூட அந்த காஃபி ஷாப்ல இருந்து எதுவுமே சொல்லாம தான் அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பா. பட் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மனத்தோழிய வேற நின்றுப்பாங்க. அப்படி சோகமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டேமேங்கிற ஒரு வருத்தம் கூட இல்லாம ரெண்டு பேருமே அந்த கல்யாணத்துல ரொம்பவும் ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவ வேதனைப்படுவாள்ல, மனசுல போட்டு ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி தான் இருந்திருப்பா போல. இது எல்லாத்தையுமே இப்படி அடி வாங்கி கிடக்குறாள்ல, அந்த ஒரு செகண்ட் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ வந்துட்டு காசை வாங்கிட்டு தோக்க போறான்னு தெரிஞ்சதும் அந்த காசை வாங்கிக்காம உங்க ட்ரீம்காக விளையாடுங்கன்னு சொல்லிருப்பா. அதுக்கு கோவப்பட்டு அவளை வெளியே கத்தி அனுப்பி வச்சிருப்பான்ல. அப்ப வெளியே மனசொடைஞ்சு போய் நிற்கும் போது உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது மத்த கோச் கேட்பாங்க, அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எதுக்காக அந்த பொண்ணை திட்டி அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எது அவ என் கேர்ள் ஃப்ரெண்டா, அந்த மூஞ்சிக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு கோவத்துல சொல்லியிருப்பான். அதை வெளியே நின்று கேட்டுட்டோம் அவன் மனசே அப்படி சுக்குநூறாகி போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ வந்துட்டு விரும்பினா, அவனை நம்பினா, தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த மொத்த பணத்தையும் ஒருத்தங்கிட்ட கொடுத்து அந்த மேட்சை விட்டு விலக சொல்லி அந்த மேட்ச் எடுத்து அவங்க கையில கொடுத்தா இன்னொருத்தங்கிட்ட பணத்தை வாங்கி மேட்ச் தோப்பானா. அதை போய் நம்ம கேட்டா இந்த மாதிரி சொல்லுவானா அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வரும். ஆனா அந்த இடத்துல கூட அப்படி பொறுமையா மனசுக்குள்ளே குமரி அழுதுருப்பாங்க அந்த பொண்ணு. இதெல்லாம் பத்தி நினைக்கும் போது நமக்கே நரம்பு படைக்கிற மாதிரி ஒரு வெறி வருது இல்ல. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே இந்த செகண்ட் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாள், அப்படி அடி வாங்கி போய் கிடக்கிற டைம்ல அவளுக்குள்ளார ஒரு பூஸ்ட் ஆகுது. கடைசியா அந்த கசின் பொண்ணை பத்தி நினைச்சு பாக்குறா. நல்லா பவ்யமா பாவமா மூஞ்ச வச்சு ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கையெழுத்து போட்டுலாம் வந்து கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணால, அது எல்லாமே அவளுக்கு காரியம் ஆகும்னு சொல்லி தான். ஸோ எப்படியாச்சும் இந்த ஷோக்கு அவளை கொண்டு வரணும், அவளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, அந்த ஷோ ஹிட் ஆக்கணும், அப்படி ஹிட் ஆன மட்டும் தான் தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சுயநலத்துல இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிருப்பா. அந்த ஏவில கூட இவ பேசுனதை எடிட் பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாமே அந்த கசின் பொண்ணு தான். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே கொந்தளிச்சு கோவப்படும் போது பாவம் என்ன பண்ணுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் தான் முழிச்சு போயிருப்பாங்கல்ல. அப்போ அந்த கசின் பொண்ணு தான் வந்துட்டு மைக்ல நான் சொல்ற மாதிரி இப்ப மயங்கி விழு, அப்பதான் ஷோ ஹிட் ஆகும், உனக்கு வேலையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை வச்சு அவளை யூஸ் பண்ண. இதனால நம்ம
நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி தெரியாம அவ சொன்ன மாதிரியே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிருப்பா. அப்ப நம்ம ஹீரோனை கான்டெக்ட் பண்ணி பேசக்கூடிய அந்த மைக்க ஓரமா எடுத்து வச்சுட்டு அது ஆன்லி தான் இருந்திருக்கும். அதை கூட கவனிக்காம இந்த கசின் பொண்ணு இருக்குல்ல, கூட வேலை பாக்குற பையன்கிட்ட இந்த குண்டு பொண்ணை கூப்பிட்டு வரதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கே பாப்பா, என்னெல்லாமோ ஆக்ட் பண்ண வேண்டியிருக்குது, ஒரு வழியா கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு இந்த ஷோ ஹிட் ஆக்கியாச்சு, பாஸ்கெட் எப்படியாச்சும் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதை இவளை கான்டெக்ட் பண்ணக்கூடிய மைக்கு வழியா இவ காதல கேக்குதா, அப்படி கண்ணீர் வந்துடும். வாழ்க்கையில யார் தானே நம்புறது அப்படின்ட்டு நொந்து நூலாகி போயிட்டு கடைசியில சூசைட் வரைக்குமே போயிருப்பா. மேல இருந்து அபார்ட்மெண்ட்ல குதிச்சிருப்பா. பட் கீழே ஒரு ஷெட் இருந்ததுனால அதுல விழுந்து இவளுக்கு பலத்த காயம் அடிதான் பட்டிருக்கும். அந்த காயத்தோட தான் கண்ணாடி முன்னால நின்று அப்படி கதறி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. என்னடா இது வாழ்க்கை, சாவு நினைச்சா கூட சாவு கூட நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி அழுது போனதுக்கு அப்புறமா தான் தனக்குள்ள ஒரு ஃபயர் ஏற்படுது. நம்ம யாரும் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் தான் இதுன்னு சொல்லிட்டு வெறி பூச்சி ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க உடல் எடையை குறைச்சி இப்ப பாக்ஸிங்ல ஒரு முழு ஈடுபாடோட இருந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த ஒரு செகண்ட் வந்து நினைச்சு பாக்குறாங்கல்ல. அப்ப இன்னுமே அவங்க ஈகோ வந்து பூஸ்ட் ஆக ஒரு வெறியோட மறுபடியும் சண்டைக்கு போறதா வந்து நிக்கிறாங்க. அப்புறம் தெரியுது சண்டையெல்லாம் முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள காம் பண்ணி கூல் பண்றாங்க. அந்த ஆப்போசிட் பொண்ணு கூட வந்துட்டு நீங்க சூப்பரா ப்ளே பண்ணீங்க, ரொம்ப எனக்கு டஃப் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வேற பாராட்டுறா. அவங்க மட்டும் இல்லாம யாரத்தால அந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோனை தான் பாராட்டுறாங்க. தோத்தாலும் இவ்வளவு டஃப் கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட இருந்து பார்த்து கை தட்டுறாங்க. அக்கா காரிக்கு வந்துட்டு சொல்ல போனா இப்ப நடந்த இந்த மேட்ச் வச்சு பார்க்கும்போது நம்ம தங்கச்சியை எந்த அளவுக்கு தர குறைவா நம்ம நினைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அவளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலோட தான் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இவ பாட்டுக்கு கெத்தா தோத்தாலும் அங்க இருந்து அப்படியே உள்ள போறாங்க. நம்ம ஜோசப்பும் பாஸ் தான் வந்துட்டு ஓகே விடு அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம், இவ்வளவு நீ போராடினதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம், நீ இவ்வளவு தாக்கு பிடிப்பன்னு சொல்லிட்டு கூட நான் நினைச்சு பார்க்கலன்ட்டு அவளுக்கு வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக வரான். ஆக்சுவலி இவனு கூட அந்த மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருந்தான். நீ உண்மையிலேயே சூப்பரா ப்ளே பண்ண, நான் கூட நினைச்சு பார்க்கல அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்டுவோன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு உன்னுடைய மூவ்மெண்ட்லாம் சொல்லிட்டு பாராட்டுறான். ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு டின்னர் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்க இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. ஸோ இந்த மூஞ்சி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்ட இவன் கிட்ட இனிமேலும் போயிட்டு பழைய மாதிரி பழக முடியுமா, அது மட்டும் இல்லாம இந்த காதல் கீதல்னு நம்ம சரித்திரத்துல இனி இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்ரீமுக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி, அதாவது அவங்களுடைய கனவுக்காக அவங்க ஓடுற மாதிரி தான் இந்த படம் வந்து முடிச்சு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் முடியறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இதில் நடிச்ச ஹீரோன் வந்துட்டு அவங்க உடல் இடையை கிட்டத்தட்ட 50 கிலோ குறைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதுலயும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து அவங்க ரிங்குலரா போற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வரும். அப்ப அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அழுதுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடலை வருத்தி தான் அந்த வெயிட்டை வந்து அவங்க குறைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு பெருமைப்பட்டு ரொம்ப எமோஷனலா வந்து அழுது போவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அப்பா என்ன ஒரு டெடிகேஷன் இந்த ஹீரோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஓகே இந்த படம் ரொம்ப லென்த்தா போயிடுச்சுல, ஆனாலும் ஒருத்து தான் சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் வந்து நம்ம சேனல்ல போடுவேன். ஆனா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கு பாருங்க ஒரு பெல் பட்டன், அதை கிளிக் பண்ணி ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வந்து சேருங்க.